Friends, welcome to my channel. 11th Maths basic algebra example 2.27 தான் பார்க்க போறோம். Resolve into partial fraction x plus 1 by x squared x minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு partial fraction தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 1 by x squared x minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த x squared எப்படி பிரிக்க போறோம் அப்படினா இத ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதணும். அப்படி தானே எழுதுவோம். இப்போ இத x squared எப்படி பிரிச்சு எழுதணும்னா a by x plus b by x squared அப்படின்னு எழுதணும். x x squared அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அடுத்து இது x minus 1 c by x minus 1 ன்னு எழுதிக்குவோம். சரிங்களா? இப்போ போன சம்ல எல்லாம் வந்து எப்படினா x squared plus 1 அப்படின்னு சொல்லி இருந்தது. சரிங்களா? அதனால வந்து ax plus b divide x squared plus 1 இது x minus 1 இருக்கிறதுனால c by x minus 1 ன்னு போட்டோம். ஆனா இந்த சம்ல வந்து என்னன்னா x squared மட்டும் தான் இருக்கு. plus 1 அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அதனால இதை இப்படி பிரிக்கணும். சரிங்களா? x x squared அப்புறம் x minus 1 அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா LCM எடுக்கணும். இதுக்கு இந்த பக்கம் உள்ளத அப்படியே வெச்சுக்குவோம். x plus 1 by x squared x minus 1 அப்படியே வச்சுட்டு இதுக்கு LCM என்னன்னா x squared x minus 1 தான் LCM. சரிங்களா? இப்போ இங்க x மட்டும் தான் இருக்கு. இங்க x squared x minus 1 அப்ப x into x minus 1 பண்ணலாமா? அப்போ a x into x minus 1. சரிங்களா? அடுத்து plus b இங்க x squared மட்டும் தான் இருக்கு. x minus 1 இல்ல. அப்ப போட்டுருவோம். அடுத்து c into இங்க x minus 1 இருக்கு. x squared இல்ல. அப்ப எழுதிக்குவோம். அவ்வளவுதான். சரிங்களா? எழுதிட்டோம். அடுத்து இந்த பக்கம் ரெண்டும் கீழ வந்து ரெண்டும் சேமா இருக்கறனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்குவோம். x plus 1 is equal to a into x minus 1 plus b x minus 1 plus c x squared. இது 1 ன்னு வெச்சுக்குவோம். ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்குவோம். அடுத்து x க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ இங்க இத எடுத்துக்குவோம். x minus 1 is equal to 0, x is equal to plus 1. அப்போ substitute x is equal to 1 in equation 1. equation 1ல வந்து x is equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம். இப்போ இங்க 1 போட்டோம்னா 1 plus 1 2. இங்க 1 போட்டோம்னா a into 1. இங்க 1 minus 1 0. அப்போ a into 0. சரிங்களா? பிளஸ் இது 1 போட்டோம்னா 1 minus 1 0. அப்ப b into 0. இது 1 squared 1. அப்ப c. அப்ப c is equal to 2. ஏன்னா இது 0 இது 0 ஆயிரும். அப்ப c யோட வேல்யூ வந்து என்னது 2. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணனும்னா இங்க x ன்னு இருக்கு பாருங்க. x is equal to 0 அப்படினு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ substitute x is equal to 0 in equation 1. equation 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம். இப்போ 0 ன்னு போட்டானா 0 plus 1 1 equal to இங்க 0 போட்டோம்னா a into 0 ஃபுல்லாமே வந்து 0 ஆயிரும். அப்ப 0. இங்க 0 போட்டோம்னா 0 minus 1 minus 1 அப்ப minus b. இங்க 0 ன்னு போட்டோம்னா c into 0 0 ஆயிரும். plus 0. அப்ப என்ன வரும்? 1 is equal to minus b. அப்ப b is equal to minus 1. சரிங்களா? அடுத்து bc கண்டுபிடிச்சோம். a யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்ப x is equal to 1 ன்னு போட்டோமா? அடுத்து நம்மளா எடுத்துக்க வேண்டியதான். x is equal to minus 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்படின்னா 2 3 எதுனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனா நான் வந்து x is equal to minus 1 ன்னு எடுத்துக்கிறேன். Substitute x is equal to minus 1 in equation 1. இப்போ minus 1 போட்டோம்னா minus 1 plus 1 0 ஆயிரும். அப்ப 0. அப்ப a into minus 1 இங்க minus 1 னா இது minus 2. அப்ப எப்படி வரும்? a into first minus 1 அடுத்து minus 2 plus b into இங்கே minus 1 போட்டோம்னா minus 2. அப்ப b into minus 2 plus c into minus 1 the whole square plus 1. அப்ப c மட்டும்தான். சரிங்களா? 0 is equal to minus into minus plus. அப்ப 2a minus 2b plus c. c யோட வேல்யூ 2 ன்னு தெரியும். b யோட வேல்யூ minus 1 தெரியும். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம்.
அப்போ 0 is equal to 2a minus 2 into minus 1 plus 2. அப்போ என்ன வரும் minus into minus plus ஆயிருமா அப்போ 2a plus 2 plus 2 வரும் அப்போ plus 4 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க சரிங்களா அப்போ 4 இந்த பக்கம் கொண்டு வந்தா minus 4 is equal to 2a அப்போ a is equal to minus 4 by 2 அடிச்சு கொடுத்தோம்னா minus 2 இப்போ a ஓட வேல்யூ minus 2 கண்டுபிடிச்சிட்டோம் b minus 1 c is equal to 2 இந்த மூணு abc ஓட வேல்யூவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் சரிங்களா பண்ணோம்னா அப்போ இங்கே என்ன வரும் x plus 1 by x squared x minus 1 எழுதிட்டு a வந்து என்னது minus 2 by x b ஓட வேல்யூ minus 1 by x squared c ஓட வேல்யூ 2 by x minus 1 சரிங்களா இந்த abc ஓட வேல்யூ எடுத்துக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல பிரிச்சோம்ல அதில் போட்டுறணும் சரிங்களா அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சம் தேங்க்யூ